ஆசீர்வாதமாயிருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதேயுங்கள். சகரியா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த காலை ஜெபத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதிருங்கள். ரட்சிப்பு என்றால் என்ன அர்த்தம்னா, ஒருத்தரை ஒரு குழியிலிருந்து தூக்கி எடுப்பது தான் ரட்சிப்புன்ற வார்த்தைக்கு சரியான பொருள். இன்றைக்கு நீங்கள் கடன் பிரச்சனையில் விழுந்திருக்கிறீங்களா? பாவம் என்கிற குழியில் விழுந்திருக்கிறீங்களா? அதிகமான கவலையில் விழுந்திருக்கிறீங்களா? பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உங்களை ரட்சிப்பேன், நான் உங்களை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுப்பேன், உங்களை தேற்றுவேன், ஆற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நிபந்தனைக்கு உட்பட்டது தான். அவர் சொல்லுவதை நாம் செய்யும்போது தான் நமக்கு அவருடைய ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் பலிக்கும். முதலாவது நாம் அவருடைய வார்த்தையை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். நீங்களும் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை நம்புங்கள், இது உங்களுக்கு நிறைவேறும். இரண்டாவதாக கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதேயுங்கள். அவருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, என் ஜனமே நீ பயப்படாதே. ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய தெய்வம், நம்மை ரட்சித்தவர், நம்மை உண்டாக்கினவர், ஒருபோதும் நம்மை மறந்து போகாதவர். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதேயுங்கள், நான் உங்களை ஆசீர்வாதமாயிருக்கும்படி ரட்சிப்பேன். நாம் ஆசீர்வதிக்கப்பட, நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். சூழ்நிலைகளை பார்த்து பயந்து வாழ்வது அல்ல, கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். அவருடைய பார்வையில் ஒரு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாம் அவருக்கு பயந்து வாழ வேண்டும். தேவன் என்னை காண்கிறார் என்ற பயத்தோடு ஒரு நீதிமானாய் வாழ வேண்டும். அப்பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கும், எனக்கும், உங்களுக்கும் பலிக்கும். நாம் ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக பிதாவே, உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு தந்தீரே, அதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமாயிருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதேங்கள் என்று வாக்கு கொடுத்தீரே. இனி நாங்கள் தேவையில்லாத காரியங்களை குறித்து பயப்படாதபடிக்கு செய்யும். தேவையற்ற பயங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு அகற்றி போடும். எங்களை கடன் குழியிலிருந்து, பாவ குழியிலிருந்து தூக்கி எடுத்து எங்களை ரட்சியும். உம் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கும் வேலை செய்கிற இடத்தில், ஸ்கூலில், போக்கிலே, வரத்திலே, எல்லா நேரங்களிலும் உமது இனிமையான சமூகம் எங்களோடு இருக்கட்டும். ஆசீர்வதித்து எங்களை பாதுகாத்தருளும். குடும்பத்தாரில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாற்றி போடும். எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையாய் மாற்றும். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். அன்புள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கவலைப்படாதேயுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். கர்த்தர் உங்களை காக்கப் போகிறார். ஆமேன், ஆமேன். நம்முடைய சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனுதினமும் நம்முடைய காலை ஜெபம், இரவு ஜெபங்களை பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன்.